எஸ்பிபி சரண் அவர்கள் அபிஷேகாவை பார்த்து நீ ஏன் பாட வந்திருக்க அப்படின்னு ஸ்டேஜில் கேட்டிருக்காரு அப்படின்னும் இதை கேட்டு அபிஷேகா பயங்கரமாக ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிகமப்பா லிட்டில் சாம் சீசன் 5ல் வரப்போகிற வாரம் மௌனராகம் வாரம் அண்ட் இந்த ஒரு வாரம் கண்டிப்பாக எல்லாரையுமே பயங்கரமாக எக்ஸைட் பண்ண போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா கண்டஸ்டன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு சூப்பராக இருக்கக்கூடிய மெலடி பாடல்களை எடுத்து பாடியிருக்காங்க. அதுலேயும் வார வாரம் கலக்கிட்டு இருக்கக்கூடிய அபிஷேகா அவர்கள் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பாடல் எடுத்து பாடியிருந்திருக்காங்க. இந்த ஒரு பாடலை கேட்டு அங்க இருந்த எல்லாருமே பயங்கரமா வைப் பண்ணி என்ஜாய் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுலயும் எஸ்பிபி சரண்லாம் இந்த ஒரு பாடலை கேட்டு ரொம்ப ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாரு. ஏன்னா அது அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு பாடலாமா. அண்ட் அதுக்கப்புறம் எஸ்பிபி சரண் அவர்கள் கமெண்ட் சொல்லும் போதுமே ரொம்ப எமோஷனலாக நிறைய விஷயங்கள் சொன்னார். அதில் முதல்ல சொன்ன விஷயம் அப்படிங்கிறது எல்லாரையுமே பயங்கர ஷாக் ஆக்குன ஒரு விஷயம். அது என்னன்னா அபிஷேகாவை பார்த்து நீ ஏன் பாட வந்தன்னு எனக்கு இருக்குங்கிற மாதிரி சொன்னார். எஸ்பிபி சரண் அவர்கள் இப்படி சொன்ன உடனேயே அங்கேருந்து எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. அண்ட் அதற்கப்புறம் சரண் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் நீ வரும்போது இந்த தடவை என்ன அழ வச்சிருவியோங்கிற பயம் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே எமோஷ்னலாக பாடுற, ஹார்ட் டச்சிங்காக பாடுற, அண்ட் என்னை மனதை உருக்குற மாதிரியான பாடல்களை நீ பாடுற. அந்த அளவுக்கு நீ ஒவ்வொரு வாரமும் ஒரு விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்க. உண்மையை சொல்லணும்னா நீ பாடினாலே என் மனசு அப்படியே இறங்கிடுது, தன்னால் கண்ணில் தண்ணி வருது. அந்த அளவுக்கு நீ ரொம்ப ரொம்ப சூப்பராக பாடிக்கிட்டு இருக்க. கண்டிப்பாக உனக்கு மிகப்பெரிய ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சூப்பராக ஸ்டேஜில் அபிஷேகாவை பார்த்து சொல்லியிருக்காரு. எஸ்பிபி சரண் அவர்கள் இப்படி சொன்ன உடனேயே அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாமே எழுந்து கரகோஷம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வழக்கம் போல் அபிஷேகா அவர்கள் இந்த வாரமும் கோல்டன் ஷவர் வாங்கியிருக்காங்க. ஆமாம், அபிஷேகா பாட வந்தாலே கண்டிப்பாக கோல்டன் ஷவர் உறுதி அப்படிங்கிற மாதிரியான சூப்பர் பர்ஃபார்மன்ஸை தான் தொடர்ந்து அவங்க கொடுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த சீசனில் அபிஷேகா ஃபினாலே போவாங்களா, டைட்டில் வின் பண்ணுவாங்களா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, பிரபல நடிகையான சமந்தா அவர்கள் ரீசெண்டாக கீர்த்தி சுரேஷை பற்றி பேசியிருந்தது சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. குறிப்பாக சமந்தா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கீர்த்தியும் நானும் ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ். உண்மையை சொல்லணும் அப்படின்னா கீர்த்தி பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு இருப்பா. அவளுக்கு குடிக்கிற பழக்கம் கிடையாது. பட் அவள் ஒரு 10 நிமிஷம் எங்கள் கூட உட்காந்து இருந்தானா குடிச்சு எங்களுக்கே அந்த போலெல்லாம் இறக்கிறோம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வயிறு வலிக்க சிரிக்க வைப்பா. அவள் ஒரு 5 நிமிஷத்தில் ஒருத்தவங்களோட கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே இமிட்டேட் பண்ணுவாள். அதெல்லாம் பார்க்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் கேங்லேயே கீர்த்தி தான் பயங்கர வாயாடி, அதே நேரம் பயங்கரமாக எல்லாரையும் கலாய்ப்பா. கீர்த்தி எங்களோட ஒரு செல்ல பிள்ளை அப்படின்னு நான் சொல்லணுங்கிற மாதிரி கீர்த்தி சுரேஷை பற்றி ஏகப்பட்ட விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. சமந்தா அவர்கள் கீர்த்தி சுரேஷை பற்றி சொல்லியிருந்தது இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. கீர்த்தி சுரேஷும் சமந்தாவும் சமீப காலமாக மிக நெருங்கிய தோழிகளாக இருந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை தான் சமந்தா அவர்கள் சமீபத்தில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.